எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு பெஸ்ட் கிரவுண்ட் அட்டாக் இன் டவுன் ஹால் 8 அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ. சரி வாங்க நம்ம அட்டாக் என்னென்ன ட்ரூப்ஸ்லாம் தேவைன்னு பார்க்கலாம். இந்த அட்டாக்கு இந்த ட்ரூப்ஸ் தான் தேவை. இதை வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாகவே அடிச்சிடலாம் நம்ம இந்த பேஸை. இப்போ அட்டாக் உள்ள போகலாம். நம்ம பார்த்திங்கன்னா இந்த பேஸை தான் அட்டாக் பண்ண போகிறோம். இந்த பேஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த பேஸ் பண்ணாலும் கிரவுண்ட் அட்டாக் பண்ணும்போது நீங்கள் சிசியை செக் பண்ணுறது நல்லது. இந்த சிசி செக் பண்ணால் உள்ளே எந்த ட்ரூப்ஸுமே இல்லை. அதனால் நம்ம ஈஸியாகவே அட்டாக் பண்ணலாம். இந்த பேஸை அடிக்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா 3 o'clock சைடில் ஒரு கோலம், 6 o'clock சைடில் ஒரு கோலமையும் இறக்கி விட போகிறேன். இறக்கி விட்டோடனே பின்னாடியே விசார்ட்ஸை கொஞ்சம் இறக்கி விட்டு கிளியரன்ஸ் பண்ணிக்க போகிறேன். அது பின்னாடியே அதை தொடர்ந்து வால் பிரேக்கர்ஸ் இறக்கி விட்டுறோம். வால் பிரேக்கர்ஸ் இறக்கி விட்டோடனே வாலை உடைச்சோடனே பின்னாடியே 1 by 1 எல்லா ட்ரூப்ஸுமே இறக்க போகிறோம். வல்கெரி, விசார்ட்ஸு, ஆர்ச்சர் எல்லாத்தையும் இறக்க போகிறோம். வித்தவுட் ஆக் ரைடரை தவிர எல்லாத்தையும் இறக்கி விட்டோடனே இப்போது அந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் ஸ்பெல் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். அங்கே ஒரு ரேஞ்ச் போட்டேன். கிங் இப்போ சுற்றி கிளியரன்ஸ் பண்ணுறோம். அந்த இடத்துல ஒரு ரேஞ்சை போட்டோன்னே இப்போ பார்த்திங்கன்னா 9 o'clock ஸ்டைல்லையும் 12 o'clock ஸ்டைல்லையும் ஆக் ரைடராக இருக்க போகிறேன். இங்கே கொஞ்சம் ஆக் ரைடர், அங்கே கொஞ்சம் ஆக் ரைடர். 9 o'clock சைட்லையும் 12 o'clock சைட்லையும் கரெக்டாக இறக்கி விட்டுக்குவோம். இறக்கி விட்டு இந்த இடத்துல ஒரு ஈலிங் ஸ்பெல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஈலிங் ஸ்பெல் யூஸ் பண்ணிட்டு கிங் அடிக்கிறனால அங்கே ஒரு பாய்சன் ஸ்பெல் யூஸ் பண்ணிக்கிறேன். பரவாயில்ல, ஈஸியாகவே போயிட்டுருக்கு, நல்லா தான் போயிட்டுருக்கு இந்த அட்டாக்கு. நம்ம ஈஸியாகவே 3 ஸ்டார் அடிக்கலான்னு நினைக்கிறேன். கிங்கு ஆக் ரைடர் தொட்டு நம்ம கிங் போய் நம்ம கிங் அந்த கிங்கை காலி பண்ணுறோம். அதனால் பிரச்சனை இல்லை. மீதி இருக்க ஆக் ரைடர்ஸை இங்கே இருக்க டிஃபென்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக இறக்கி விட்டுடுறோம். நம்மக்கிட்ட இருந்த ஈலிங் ஸ்பெல்லையும் அங்கே போட்டுட்டோம். இப்போது எல்லா டிஃபென்ஸுமே கிளியர் ஆகிடுச்சு. பெரிய டிஃபென்ஸ்னு பார்த்தா ஒரு ஆர்ச்சர் டவர் மட்டும்தான் இருக்குது. அதை ஈஸியாக கிளியர் பண்ணுறோம். இப்போ நம்மக்கிட்ட கிங் இருக்காப்புல. ஆக் ரைடர்ஸ்னு நிறைய இருக்குது. ஈஸியாகவே 3 ஸ்டார் அடிச்சிடலாம். இந்த பேஸில் ஒரு பாய்சன் ஸ்பெல்லை வச்சு நம்ம ஈஸியாக 3 ஸ்டார் போட்டுட்டோம். ஏன் நம்மளுக்கு அந்த பாய்சன் ஸ்பெல் இருக்குன்னா, நம்ம சிசி உள்ள ஏதாச்சும் ட்ரூப்ஸ் இருந்துன்னா இந்த பாய்சன் ஸ்பெல்லை யூஸ் பண்ணியிருப்போம். அதே போல் உங்களுக்கு எங்கேயாச்சும் இந்த ஸ்கெலட்டன் ட்ராப்ஸ் வந்துச்சுன்னா அங்கே இந்த பாய்சன் ஸ்பெல்லை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம ஆக் ரைடர்ஸ்க்கு டேமேஜ் இல்லாமல் இருக்கும். ஏன்னா ஆக் ரைடர்ஸ் ஸ்கெலட்டன் ட்ராப்ஸை அடிக்காது. இப்போ அவ்வளோதான், ஈஸியாகவே இந்த பேஸில் 3 ஸ்டார் போட்டுட்டோம். நம்ம அவ்வளோதான் கைஸ். இந்த அட்டாக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவே 3 ஸ்டார் போடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.